இந்த ஏரியாவை பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க, இது எந்த இடம்னு சொல்லி. இப்பயே கலைக்க தொடங்குது. ஓகே, இது போலவும் வந்து தேயிலை சைடில் நம்மளை சுற்றி இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் வந்து தேயிலை. 4 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முதல் நடந்து மேலே போய் ஆகணும். தேயிலை ஆயிராங்கண்ணா மேலே எப்படி இவ்வளோ தூரத்தில் இருந்து மலைச்சரிவில் எப்படி நின்று ஆயிராங்கண்ணே? உண்மையாக தான். அதில் பார்த்தீங்களா எப்படி தேயிலை ஆயிரம். டயர்டாகுது எங்கே நாம போகிறோம்? டோராவோட வீடு. டோரலியாவில் போயிட்டு உங்களுக்கு குளிரணும்னு சொன்னால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து வீடியோ குளிருமாண்ணே. சிரிச்சிட்டு வந்து ஒரு அண்ணா தூரந்தாண்டா அண்ணா பக்கத்துலேருந்து ADISHAN AM அடிஷம் பங்களோன்னு சொல்லி முன்னுக்கே போட்டிருக்காங்க. இதுதான் இந்த அடிஷம் பங்களோ. ஹலோ மக்களே, வெல்கம் டு தி விளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே வந்து சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம். என்ன சந்தோஷம் இல்லாடி கவலையா? சந்தோஷம் தான், ஆனால் வேறுதான் கவலையா இருக்கு. இதுக்கு முதல் வீடியோவில் வந்து நாங்கள் 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு வந்து போயிருப்போம். ஏன்னா எப்படி இருந்தது டிலக்ஷன் உங்களோட அனுபவம்? உண்மையிலே அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. அந்த ரெயினில் வந்தது சொல்லல, அழகான வியூ பார்க்குறதுக்கு அந்த ரெயினை பார்த்தது. ஓகே, ஆனால் ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரியான ரிட்டர்ன் வரக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரியான கஷ்டம். இப்போ நம்ம போகிற ஏரியாவை பார்த்தீங்களா? இந்த ஏரியாவை பார்த்துட்டு நான் வந்து முன்னுக்கு வந்து தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன். இந்த ஏரியாவை பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க, இது எந்த இடம்னு சொல்லி. இப்பயே கலைக்க தொடங்குது. ஓகே, இது என்ன இடம்னு பார்த்து கண்டுபிடிக்கும். என்ன இடம்டா? நாங்கள் வந்து எடிசன் பங்களோவுக்கு போகிறோம். அதாவது லண்டன், குட்டி லண்டனுக்கு வந்து போகிறோம். கிட்டத்தட்ட 100 வழியாகி ஏலா என்ன சார் கலைக்குது. இவட தேரக்குள்ளே கலைக்குது தானே. சரி, எடிசன் பங்களோ எங்கே இருக்குது ஆரம்பிச்சிக்கா? என்ன 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 நினைச்சீங்க? சொல்லுங்க. நித்திய கல்யாணி ஓகே, இது போலவும் வந்து தேயிலை சைடில் நம்மளை சுற்றி இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் வந்து தேயிலை. அழகா இருக்கு தேயிலை தோட்டம் அப்படியே கீழே. சரியா வந்து எங்கே நிற்கிறவன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது தோமஸ் சீட் சப்ரகமுவா ஊவா சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் நவ் ஓப்பன் ஃபார் த பப்ளிக்கா. ஆக பார்க்குறதுக்கு வந்து வழி கொடுத்துருக்காங்க. ரைட், அப்படியே வந்து மேலே போவோம். மேலே தான் வந்து இந்த எடிசன் பங்களோ வந்து இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது மேலே போகிறதுக்கு. என்ன சொன்னால் உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ள ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். இதுக்கு முதல் வீடியோவில் அழைக்குது, சரியாக கலைக்குது, சத்தம் வருது இல்லை. எடிசன் பங்களோவுக்கு வந்து போய் கொண்டிருக்கோம். இப்போவே டைம் வந்து 15:33, அதாவது 3:33 ஆகிட்டு. 4 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முதல் நடந்து மேலே போய் ஆகணும். வரவே வந்து லேட் ஆகிட்டு அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜில் போயிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு செத்த கதை இன்றைக்கு. இதுக்கு மேலே வேறு எங்கேயுமே போகிறதுக்கு வந்து இல்லாது. வரக்குள்ளே வந்து பிளான் பண்ணிட்டு வந்து ஒரு 3 வீடியோ இல்லாட்டி 4 வீடியோ எடுக்கும். உங்க தேயிலை எப்படி ஆயிராங்க? எப்படி இருக்கு தேயிலை ஆயிராங்கண்ணா மேலே? எப்படி இவ்வளோ தூரத்தில் இருந்து மலைச்சரிவில் எப்படி நின்று ஆயிராங்கண்ணே? உண்மையாக தான். அதில் பார்த்தீங்களா எப்படி நின்று தேயிலை ஆயிரம் தெரியுது. அதில் தேயிலை ஆயிடுறது ஃபுல்லாக நிற்கிறான். நமக்கு இதால் நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்கு. அதுதானே தேயிலை ஒரு வித்தனில் நின்று கொண்டு ஆயிரன்றது அப்படியானே சும்மா வேலை இல்லை. அதானே இந்த தேயிலை தொழிலாளர்கள்ட்ட கஷ்டம்னு சொல்கிறது. அதுதானே சொல்கிறவங்க. என்ன உண்மைதான், உண்மையாக கஷ்டம் தான். நாம இதை பார்த்துட்டு நித்திய கல்யாணி வரமாட்டு சொல்கிறோம். வெயில் சுட்டரிக்குது, ஆனால் மரத்துக்குள்ள நல்ல கூலாக இருக்குது. ஓ, வெயில் இருக்குது ஆனால் கூலாக இருக்குது. மரத்துக்குள்ள கடும் கூலாக இருக்குது. கிளைமேட் நல்ல கூலாக இருக்குது. அப்பா, செம்ம தூரம் போகணும் போல இருக்குது. எனக்கு வேறு உண்மையாக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த காலையிலேருந்து நடந்து கொண்டு இருக்கிறதால மேலே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். கிளைமேட் பட்ட கிளைமேட் சேட்டபடி. வெக்க இல்லை, வெயில் இருக்கு ஆனால் வெக்க இல்லை. மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பச்சை பசேலன்னு இருக்கு மேலே போகிறதுக்கு. ஆனால் டயர்டாகுது. எங்கே நாம போகிறோம்? டோராவோட வீடு. அந்த எடிசன் பங்களோவுக்கு போகிற வழியில் மவுண்டெயின் பரடைஸ் பிளிஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஒரு கெஸ்ட் ஹவுஸும் வந்து இருக்குது.
அப்படியே ஃபுல்லாக வளர்ச்சி தேயிலை தோட்டம் அடுத்தது வடிவான ஒரு ஒயிட் கலர் பில்டிங். நடந்து போக ஆசையாக இருக்குது. கலைக்குது தானே ஆனால் ஆசையாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கு. இந்த மரத்துக்குள்ள குழு குழுன்னு அந்த மரத்துக்கு கீழே வரக்குள்ள மட்டும் குளிக்குது. மற்ற சுட்டு அடிக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் போக கிளைமேட் வந்து இன்னும் உரமாக குளிர தொடங்கும். ஏன்னா நம்ம இனித்தான் நூறலியாவுக்கு போக போகிறோம். ரைட். சரியா வந்து இது என்னது ஹப்புதலையா? ஹப்புதலைண்ணே தெரியல. சரியா தெரியல. ரிட்டம் வந்து இது வந்து 9 ஆச்சு பார்த்துட்டு ஹப்புத்தலை அடுத்தது ஹப்புத்தலை அதுக்கிட்ட வந்து நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சிவரஞ்சனி லொக்கேஷன் இதில் வந்து சிவரஞ்சனி இது ஹப்புத்தலை தானே? ஹப்புத்தலை தான். அப்போ இங்கே ஒரு கேர்ள் நம்மளோட வந்திருக்கா நம்மளோட ட்ரிப்புக்கு வந்து. ஸோ அவகிட்ட கேட்டோம் ஹப்புத்தலை தானே. அவள் சரியாக தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஹப்புத்தலை இதில் வந்து கடை ஒன்று இருக்குது. மாங்காய் வச்சுருக்காங்க. மாங்காய் ட்ரிப் டு எல்லை பூமர கடையெல்லாம் இருக்குது சைடில். இந்த 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 துண்டுக்குள்ள ஒரு பூ ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா? பர்பிள் கலரில். எங்கட கோவி சாருக்கு ஒரு ஹாய்ன்னு சொல்லியிருக்கோம். நாங்களாம் ஒன்றா நல்லா இருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷமா. தனி காடு மேலே அந்த கீழே வந்து கொஞ்சம் வீடுகள் இருந்தது. அம்மா வேறு லெவலில் இருக்குது இந்த கிளைமேட். உங்களுக்கு வீடியோவை பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். அந்த ஒரு தடவை மைக்கே வந்து விழுத்தாட்டிட்டேன். இப்போ தான் கிட்டடியில் நான் வந்து டிஜே மைக்கிட்ட ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். அந்த ரிவ்யூ பார்த்தாக்களுக்கு தெரியும். வேறு லெவல் மைக் ஒன்றா நான் விழுந்து நல்லா வேலை செய்வேன். காண்ற இடமெல்லாம் அந்த தண்டவாளத்தில் வச்சு சொன்னான் படுக்கணும் போல இருக்குன்னு. இப்போ இந்த மரத்துக்குள்ள சொல்கிறான் சட்டப்படிக்கிறான்னா இடத்த விழுந்து படுக்கணும் போல. டயர்டு தானே? அந்த டயர்டுக்காக இந்த குளிரையும் காணோன்னே ஒரு பாய விரித்து படுக்கணும். சரியான டயர்டோ ஏழாது. மேலே போக குளிருதுண்ணா. அந்த புள்ள யோசிக்குது என்ன பொய்யலான்டா சொல்கிறீங்க கேமராவில்ண்டு. ஏன்னா அப்படியா தங்கச்சி மரம் நிற்கிறதால குளிருது அவளாம். இன்னும் நம்ம அங்கே நுவரலியா பக்கம் போனால் தான் உண்மையான குளிரை உணரலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் குளிரை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறேன். நான் நுவரலியாவில் போயிட்டு ரைட் எப்படி ஃபீல் பண்ண வைக்க அது ரகசியம். வெயிட் அண்ட் சி. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரலியாவில் போயிட்டு உங்களுக்கு குளிரணும்னு சொன்னால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து வீடியோ குளிருமாண்ணா. எஸ். இந்த நீர்வீழ்ச்சி ரிலாக்ஸ் ஏன் குளிக்க போகிறோன்னு கேட்டேன் நீங்களா? நீர்வீழ்ச்சியில் ஷோர்ட்ஸ் எடுத்து விளையாடி பாஞ்சிட்டு பண்ண உள்ள. ஆமாம் இந்த குளிருக்கு சின்ன நீர்வீழ்ச்சி ஒன்று வருது. பாம்பு கிடக்குண்டா நல்ல அட்டை பாம்பெல்லாம் கிடக்கும். போ அப்பா கழுவியா பா செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குண்ணே. சூப்பராக இருக்கண்ணா. சும்மா குழு குழுன்னு இருக்கு. ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் தண்ணி எடுத்து போகிற உத்திரமாக இருக்கும் போதில். அந்த தண்ணி இதில் வந்து தண்ணி எடுத்து மோத கழுவி போட்டு வரான். இதுக்கு தான் டிலக்ஷன் உங்களை நான் கூட்டி வரேன். ஏன்னா இயற்கை வீடியோ எடுக்கிறது வந்து உண்மையிலே செம்ம கஷ்டம். எல்லோரும் வந்து சொல்கிறது என்ன போகிறீங்க யூடியூப்பில் வீடியோ எடுத்து போகிறீங்க காசு வருதுண்டு. என்ன டிலக்ஷன் கஷ்டம், உண்மையாக கஷ்டம். ஒரு நாள் ட்ரிங்கோவில் போயிட்டு 5 வீடியோ கண்டென்ட் வீடியோ வந்து எடுத்தாகணும். போயிட்டோம். செம்ம வெயில். இங்கேயாவது பரவாயில்ல கொஞ்சமாவது குளிருது. அங்கே வந்து அதுவும் இல்லை. நட்டு வெயிலுக்குள்ளே காலையில் தொடங்கினாங்க. சாப்பிடாம அந்த 5 வீடியோ எடுத்துகிட்டு காஞ்சி கருவாடாகி போய் விட்ட போனாங்க. ஓமா இல்லையா? அதை ஃபீல் பண்ணுவார். அப்போ நீங்களே சொல்லுங்கள் எப்படி இந்த வீடியோ எடுக்கிறது ஈஸியா? இல்லை உண்மையிலே கஷ்டம். நானும் நினச்சேன் ஈஸியாண்டு தான் உண்மையிலே. ஏன்டா இப்போ மத்தாக்கள்லாம் வராங்க சேர்ந்து எங்களோட ட்ரிப்புக்கு வராங்க. வராக்கள் வந்து என்ன செய்கிறாங்க? தங்கச்சியாக்கள் போகிறாங்க. அவங்க போகிற இடத்த பார்க்குறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, போகிறாங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை. போகிற இடத்தையும் இந்த கலைக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், உங்களுக்காக வீடியோ எடிட் பண்ணுறோம். அந்த கஷ்டத்துக்கு ஒரு சின்ன சன்மானம் கிடைக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் சந்தோஷம். அதால தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. வன ஜீவராசிகள் வட்டார பாதுகாப்பு அலுவலகமா தங்கச்சி உங்களை எல்லாரையும் தான் பாதுகாக்கிற இடமா? தங்கமலை அண்ணா தூரம் தான்ண்ணா. செம தூரம். சிரிச்சிட்டு வந்தவர் அண்ணா தூரம் தான்டா அண்ணா. பக்கத்துலேயே இருந்து
அந்த எடிசன் அங்கே கொண்டு வச்சிருக்கீங்க பங்களாவை மூளைகட்ட எடிசன் மூளைகட்ட எடிசன் அங்கே கொண்டு பங்களா வச்சிருக்கேன் மனுஷனுக்கு பஸ்ஸில் இறக்கணும் பஸ்ஸில் இறக்கணுன்னு பக்கத்தில் பார்க்குற மாதிரி வைக்காம அதில் வச்சுருந்தாங்க பரவாயில்லோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம் இந்த தங்கச்சியோட கஷ்டத்தை பார்த்தீங்களா மூளைகட்ட எடிசன் எடிசன் இந்த எடிசன் பங்களா கொண்டு அங்கே வச்சிருக்கீங்களே சாரி ப்ரோ எடிசன் ப்ரோ உங்களை இல்லை பொதுவாக காய்ச்சேன் நான் உடனே பிரச்சனையாயிரும் முடியும் முடியும் நட முன்னால் முடியும் வனராஜிகள் இயலாதுண்ணே முற்றிலும் தடை ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் என்னவா சங்கவி சிகரெட் பிடிக்க இயலாது துப்பாக்கி கன் கொண்டு போக இயலாது புகை சம்பந்தமான ஒன்றுமே இதுக்குள்ளே செய்ய இயலாது வனஜீவராசிகள் இருக்காங்க உள்ள ரிஸ்கில் தான் நடந்து போகிறோம் மேலே தான் வந்து இந்த எடிசன் பங்களா வந்து இருக்குது பழைய போட் ஒன்று இருக்கு இங்கே பாருங்க பழைய காலத்து போட் ஒன்று அதுவே உடைஞ்ச நிலைமையில் இருக்குது ஆனால் மேலே அதை வடிவாக மெயின்டைன் பண்ணுறாங்க கடைசியாக நாங்கள் போய் கொண்டுருக்கீங்க வீடியோவிலே பார்த்துருப்பீங்க எங்களுக்கு பின்னுக்கு நிறைய பிள்ளை எல்லாம் போனது அது எல்லாம் போயிட்டு நாங்கள் கடைசியாக போகிறோம் டிலக்ஷன் ஃப்ரெண்ட் நிற்கிறேன் இருந்தா நான் நிற்கிறேன் ஆயிடா போய்த்து வரேன்டா சொல்லுங்க ஒரு பாய் ஓகே இதான் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம் எல்லாரையும் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க டிக்கெட் எடுத்து போகணும் நினைக்கிறேன் டிக்கெட் எவ்வளோ வந்து எடுத்துகிட்டு போவோம் ஓகே டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும் பைக் ஓட்டோ கார்லாம் இங்கே வரைக்கும் வரும் பஸ் உள்ள வராதா பஸ் வரலாம் விட மாட்டான் ஓகே வந்துட்டு 2-3 கடை இருக்குது மற்றபடி டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியா என்ட்ரன்ஸ் என்னெல்லாம் இருக்குண்ணே டிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போவோம் ஆனால் டிலக்ஷனுக்கு சேர்த்து நான் எடுக்கிறேன் நீ எடுக்காது நான் எடுக்கிறேன் ரெண்டா ஓகே டிக்கெட் வந்து 100 ரூபா தான் டிக்கெட் வந்து எடுத்தாச்சு காட்டிட்டு அதை வந்து கொடுக்கணும் ஓகே ரைட் தேங்க்யூ டிக்கெட்டை வந்து எடுத்தாச்சு டிக்கெட் வந்து 100 ரூபா தான் உள்ளே வரதுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியே ஓகே அப்படியே வந்தோடனே இதில் வந்து அடிஷம் பங்களோ என்ன ADISHAN ஏஎம் அடிஷம் பங்களோன்னு சொல்லி முன்னுக்கே போட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் உள்ள வந்து இந்த லண்டனுக்கு போகிற மாதிரி சுவிஸுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா அவ்வளவு நீட்டாக மரம் இந்த கிளைமேட் இங்கே நின்று எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவுமே லண்டனில் இருந்து எடுக்கிற மாதிரி தான் வரும் நாங்கள் 7 மணி நேரம் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து தம்ப்நெயிலில் போட்டு விடுறோம் ஏன்னா 2 ஃபோட்டோவை போட்டு விடுவோம் தம்ப்நெயிலில் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க ஏன்னா பெனடிக்ஸ் மொனாஸ்ட்ரேன்னு போட்டிருக்குது அப்புத்தலே அவங்க மெயின்டைன் பண்ணுற இந்த பூமரத்துக்கு தான் அது ஓகே அப்படி உள்ளே வந்துட்டோம் டிலக்ஷனுக்கு வந்து தான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் என்னோட வந்து டிலக்ஷன் வந்து ஸோ அவர் இதுக்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வைப்போம்னு சொல்லி தான் வந்து எடுக்கிறதுக்கு போயிட்டார் அப்போ நம்ம வந்து அப்படியே உள்ளே போவோம் இதை பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து பூமரம் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பூமரத்தை உங்களுக்கு அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக வளர்ச்சி பூமரம் அதில் ஒரு ஜீசஸ்ற ஒரு அதில் வந்து ஜீசஸ்ற அந்த ஸ்டாச்சுக்கு கீழே தண்ணி வர மாதிரி ஒரு இது ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம வந்து வந்துட்டோம் இதுதான் இந்த அடிஷம் பங்களோ ரைட் இது என்ன விளக்கம்ன்றது எல்லாமே வந்து நான் அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே இதில் நடுவில் ஒரு ஜீசஸ் ஸ்டாச்சு வந்து இருக்குது வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் பாருங்களேன் நான் சுவிஸுக்கு வந்துட்டேன் இடம் மாதிரி தான் இருக்குது உண்மையாகவே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அடுத்தது வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அடுத்தது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இடம் வந்து வேறு லெவல் இடம் உள்ளுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே போனால் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து தெரியும் நிறைய வளைச்சி ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் வந்து போய் கொண்டிருக்கு நம்மளோட வந்த பிள்ளைகளெல்லாம் அவங்க எடுக்கிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போன தடவை நான் இங்கே வந்த டைம் வளைச்சி சுற்றி வந்து வீடியோ எடுத்து கொண்டு திரிஞ்சேன் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து போகல இந்த டைம் வெளியில் சுற்றாமல் டிரெக்டாகவே உள்ளுக்குள்ளே போகிறேன் உள்ளுக்குள்ளே போனால் தான் வந்து நிறைய விஷயத்தை வந்து பார்க்கலும் வெளியில் ஒரு கார் ஒன்று இருக்குது அதை நம்ம வெளியில் வந்து பார்ப்போம் ஷூ போட்டுட்டு போகலாது ஸோ
ஷூ வந்து கலட்டிட்டு உள்ளே வந்து போவோம். உள்ளுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கல, அதான் கள்ளத்தனமாக ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுட்டேன் டக்கண்டா. இந்த கேமரா எல்லாம் வந்து இருக்குது பாருங்கள், பழைய காலத்து கேமரா எல்லாம், பழைய காலத்துக்கு ஆசை எல்லாம் வந்து இருக்குது உள்ள. 1927 வந்து இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1929 வந்து இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டாம்ப்ஸ், பழைய காலத்து கேமரா எல்லாம் வந்து இருக்குது. ஒரு சின்ன துண்டு உள்ளுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ விடலை. ஒரு சின்ன துண்டு உங்களுக்காக எடுத்திருக்கேன், அந்த வீடியோவை வந்து பாருங்கள். நிறைய வந்து இந்த வீடியோ வந்து பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்தால் இந்த வெளி வியூவை வந்து பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு இடம். என்ன சில் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நல்ல ஒரு இடம். இந்த எடிசன் பங்களோ கட்டினது வந்து எடிசன் என்று சொல்கிற ஒரு பிரிட்டிஷ் தானாம். நான் சொன்னது மாதிரி 27ஆம் ஆண்டு வந்து கட்டியிருக்காங்க. 3 வருஷத்தில் கட்டி முடிச்சதா, 2 வருஷம் to 3 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சதா வந்து அதில் 2 ஐயா வந்து சொல்கிறார். நல்ல ஒரு இடம், வடிவான ஒரு இடம். பட் உள்ளுக்குள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. 100 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு மேலே வாரம் பார்த்துட்டு தான் போகணும். ஃபோட்டோ வீடியோ வந்து எடுக்க இயலாது, இதுதான் ஃபேக்ட், ரைட்? ஸோ என்னால் காட்ட முடிஞ்ச விஷயத்த உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வந்து காட்டியிருக்கிறேன். வெளியில் ஒரு கார் ஒன்று நிற்கிது, பழைய காலத்து கார் ஒன்று. அதை நம்ம ஏற்கனவே வந்து வேறொரு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் அந்த காரை. ஸோ அதை வந்து நான் போடலை, ஏன் டைம் இழுத்தடிப்பான். இவ்வளோதான் விஷயம். வெளியில் வந்து பார்க்கக்குள்ளே வடிவாக இருக்குது, மற்றபடி உள்ளுக்குள்ளே போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்க இயலாது. உண்மையான ஃபேக்ட் இதுதான். வந்து நேரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி வேறு என்ன வீடியோ எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்? இந்த வீடியோக்கு போகிற வியூஸை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய்.